இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் 786ங்கிற அந்த எண்ணை பயன்படுத்துறதாக நிறைய பேர் சொல்லவும் பேசவும் கேட்டிருப்போம் இல்லையா? அப்ப 786ன்னு சொன்னா அந்த ஒரு சில என்ன சொல்லுவாங்க, இல்ல இது பிஸ்மில்லாஹ்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 786னா இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனுடைய உண்மை என்னன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன் அப்படிங்கிற இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய அர்த்தம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை அரபியில் எழுத்துனோம்னா, இப்ப இங்கிலீஷ்ல எப்படி ஏபிசிடின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு நியூமராலஜின்னு ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பர் இருக்குல்ல, அது போல அரபியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட எண் உண்டு. சரியா? இத்தனை தொகை அப்படின்ட்டு அந்த அததுடைய அந்த எண்ணிக்கையுடைய அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதணும்னா அந்த எழுத்துக்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல வர எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண்ணிக்கை இருக்கு. அந்த எண்ணிக்கையை போட்டு மொத்தமா கூட்டணும்னா 786ன்னு வரும். இன்னைக்கு பொதுவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு நம்ம எழுதுறோம்னு வச்சுங்க, அதுல அல்லாஹ்ங்கிற பேர் வருது, ரஹ்மான்ங்கிற பேர் வருது, ரஹீம்ங்கிற பேர் வருது. இது அப்படியே ஒரு பேப்பர்லயோ ஒரு இதுல எழுதுறோம், நோட்லயோ இது எழுதி அப்படியே வச்சிருந்தா பரவாயில்ல, பத்திரிகையில கூட போடுறாங்க இல்லையா, போட்டு இது அப்படியே குப்பைக்கு போகும்போது அல்லாஹ்வுடைய திருநாமம் குப்பையில கடக்கிறதோ இல்ல காலில் பிறருடைய கால்கள்ல நம்மளுடைய கால்களையும் மிதிபடுறது சரியானதாக இருக்காது, கண்ணியமா இருக்காது. அது கண்ணிய குறைவான செயல்ங்கிறனால நம்முடைய முன்னோர்கள்ல குறிப்பாக என்ன சொல்றது, அந்த ஞான வழியில நடக்கக்கூடிய பெரியார்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, நீங்க பிஸ்மில்லான்னு போய் எழுதி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன ஆகும், அந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அவங்க உதாசீனப்படுத்த அவங்களால அவங்களுடைய உள்ளத்தால அவங்க பொறுத்து கொள்ள முடியாதனால நீங்க போட்டுதான் ஆகணுமா, என்ன பண்ணுங்க போட்டா அது கண்ணியமா எடுத்து வைங்க. அப்படி ஒரு நாள் கண்ணியம் காக்கப்பட முடியாது அப்படின்னா நீங்க எல்லா காரியத்திலும் எழுதுவீங்க அப்படின்னா இல்ல அழைப்புதல போடுவீங்கன்னா அதனுடைய கூட்டுத்தொகையான 786 போட்டுக்குங்க. இப்ப இந்த 786ன்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த எண்ணிக்கையை பார்த்த உடனே நமக்கு என்ன ஆகும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஞாபகம் வந்துடும் இல்லையா? அப்ப அந்த பத்திரிகையை வாசிக்கிறோம்னாவோ இல்ல அந்த விஷயத்தை நம்ம எழுதின அந்த விஷயத்தை படிக்கிறோம்னாவோ 786ன்னு மேல பார்த்த உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிக்குவோம் இல்லையா? அதுக்காக சொல்லப்பட்டதான் 786. 786னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுடைய கூட்டுத்தொகை தான் 786. அது போட்டுக்கிறதுனால நமக்கு எந்த தவறும் கிடையாது, போடாம இருக்கிறதுனால அதனால எந்த பாதிப்பும் கிடையாது.